இப்போது நாங்கள் எல்னினோ இம்பேக்ட் அண்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் தொடர்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே கச்சேரியிலே ஒரு கலந்துரையாடல் நடத்தியிருந்தோம். இன்று உலகம் முழுக்க பேசுகின்ற இந்த எல்னினோ அதனுடைய ப்ரிப்பேர்ட்னஸ் தொடர்பாக தயார்படுத்தல் தொடர்பாக நாங்கள் இந்த கலந்துரையாடலிலே பல விடயங்களை ஆழமாக கலந்துரையாடினோம். இதிலே துறை சார்ந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற பல்வேறு துறை சார்ந்த நிபுணர்கள் கலந்து கொண்டார்கள். குறிப்பாக நீர்வள திணைக்களம், விவசாய திணைக்களம் போன்ற பல்வேறு திணைக்களங்களில் இருந்து அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். முக்கியமாக எல்னினோ ஏற்படுவதன் காரணமாக அல்லது ஒரு சூப்பர் எல்னினோ உலகத்திலே ஏற்பட்டிருப்பதன் காரணமாக இலங்கையிலும் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் எத்தகைய பாதிப்புகள் அதன் மூலமாக வர இருக்கிறது என்பது பற்றி ஆழமாக நாங்கள் இந்த கலந்துரையாடலிலே நாங்கள் விவாதித்தோம். அதிலே முக்கியமாக இந்த பெருவியன் கோஸ்டில் ஏற்படுகிற இந்த சமுத்திர மேற்பரப்பு வெப்பநிலையினுடைய அதிகரிப்பானது ஒட்டுமொத்தமாக இந்த சுற்றோட்ட பாங்கிலே எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்த இருக்கிறது. குறிப்பாக ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களிலே ஏற்படக்கூடிய நீர் பற்றாக்குறை அல்லது வறட்சி அல்லது வாட்டர் ஸ்கேர்சிட்டி போன்றவற்றை நாங்கள் எவ்வாறு கையாள இருக்கிறோம். குறிப்பாக குடிநீர் சம்பந்தமாக பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் எத்தகைய முகாமைத்துவ நடவடிக்கைகளை முன்னெடுப்பது என்பது போன்ற விடயங்களை ஆழமாக பார்த்தோம். அதே போல் விவசாயத்திலே ஏற்படக்கூடிய பாதிப்பு, குறிப்பாக இந்த ஜால சீசனில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்பாகவும், அதே போன்று மகா சீசனில் ஏற்படக்கூடிய நிலைமைகள் தொடர்பாகவும் விரிவாக ஆராய்ந்தோம். குறிப்பாக இந்த எல்னினோ ப்ரெடிக்ஷன் மாடல் சம்பந்தமாக பல்வேறு ஆதாரங்கள் இப்பொழுது எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டும் எங்களுடைய மட்டக்களப்பு இல்லே இருக்கக்கூடிய நீண்டகால வானிலை தரவுகளை அடிப்படையாக வைத்தும் இத்தகைய பகுப்பாய்வுகளுக்கு கூடாக இந்த பிரதேசத்தை எவ்வாறு நாங்கள் எதிர்காலத்தில் பாதிப்பிலிருந்து பாதுகாப்பான வழிமுறைக்கு எடுத்து செல்லலாம் என்பது பற்றி மாவட்ட செயலாளர் மற்றும் அனைத்து முகாமைத்துவ நிலையத்தினுடைய குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் அலகினுடைய டிப்யூட்டி டைரக்டர் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் ஆழமாக இந்த விடயங்களை பரிசீலனை செய்தோம்.